வணக்கம் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராம். நான் நல்லா இருக்கேன், நீங்களே வேறு லெவலில் இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பாருங்கள். எல்லை போலீஸ் ஸ்டேஷன் ரோட். ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் எல்லை பிரதேச சபைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆட்டோடையெல்லாம் வந்து ஃபுல்லு அவ்வளோ பிஸியாக இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்காங்க பாருங்கள். இதுதான் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி நாங்கள் வந்திருக்கோம். வாங்க அப்படியே போவோம் பாருங்க. போவோம் ஃபுல்லாகவே முட்டில் செஞ்சுருக்காங்க அந்த ரூப்பெல்லாம். நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் லேட்டாக சாப்பிட போவோம். வாங்க நான் இங்கே போவோம். இங்கே பாருங்கள், வெள்ளைக்காரங்கெல்லாம் கெரிய பகுதிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜாலியாக ஷாப்பிங் என்ஜாய் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே வந்தாலே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது பாருங்கள். பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான். டூரிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் ஹாப்பி டேஸ் தான் பாருங்கள். வந்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. லைட் வெளிச்செல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம கடை நல்ல ஷாப்ஸ் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. பார்ப்போம் நாங்கள். நாங்கள் அப்படியே போவோம். எல்லா கடைகள் தான் இருக்குது. இது ஒரு ஹிமாலயா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து சிலோன் டீ சூப்பர் மார்க்கெட். சிலோன் டீ மட்டும் தான் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். சிலோன் டீ சூப்பர் மார்க்கெட் பாருங்கள். நல்ல கடை தான். இப்போ உள்ளுக்கு அப்புறமா போகலாம். இன்னும் அடுத்த முறை இப்போ நாங்கள் மெயினில் வந்திருக்கோம். இங்கே வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹெலனா ஸ்பா ரோக் ஏலா நல்ல செம்மையாக கட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதை வச்சுருக்காங்க. அதை நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். இது நான் வெளியிலேருந்து உங்களுக்கு எடுக்கிறேன் இப்போதைக்கு காட்டுறதுக்காக. வாங்க நம்ம போவோம், நேராக போவோம். வேறு என்ன இருக்குது வாங்க போவோம். அப்படியே போகிறோம். இது என்னது எல்லை ஒயின் ஷாப். எப்படி சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்துங்க. அந்த மாதிரி இருக்குது ஒயின் ஷாப். இது வந்து ஒயின் ஸ்டோர்ஸ். ஒயின் ஷாப்லாம் லைட்டிங்கெல்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியன் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்லாம் தெருவில் வச்சுருப்பாங்க. தெருவில் வச்சு அது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இங்கே அப்படி தெருவில் கடையை வச்சுக்கிட்டு எல்லோரையும் கெடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. வெள்ளைக்காரங்களாம் நல்லா உள்ளுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் போவோம் ஷாப்பிங் அடுத்த முறை. வாங்க எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு எல்லோரும் நேரம் இருக்கப்போ ஹோலிடே இருக்கப்போ வாங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு. நல்ல சீப் தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இந்தியாவை மாற்றிங்கன்னா இங்கே வந்து 5000 ரூபா. பவுன்ஸ் நல்ல சீப்பு. இது வந்து உட்லேயே செஞ்சுருக்காங்க கடை. இது பாருங்கள் நல்லா கடை. ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரைஸ் அண்ட் கறி எல்லாமே இருக்குது. ஸ்ரீலங்கன் எல்லாமே இருக்குது இங்கே. வாங்க நம்ம நாளைக்கு வருவோம். நாளைக்கு வருவோம். இங்கே வந்து கடை நல்லா வச்சுருக்காங்க. அழகாக உட்டில் வச்சுருக்கீங்க. வாங்க நாங்கள் இங்கே பார்ப்போம். பஸ்லாம் பண்ணுறாங்க. வாங்க அப்படியே போவோம் நாங்கள். அங்கேயும் நல்லா இருக்குது. ஒரே பிஸியாக தான் இருக்குது. பரிசுல்லா டீ காலரியில் இங்கே பார்த்தீங்களா ஒன் லவ். தட் இஸ் த ஷாப். இல்லை ஒன் லவ் தான் பாருங்க எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல கடை. வாங்க போவோம் என்ன இருக்குன்னு. நல்ல அதாவது ஹாலிடேக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரேட் வைஸ் நல்லது. மற்ற ட்ரெயின் வந்து நல்ல ஏசி ஃபெசிலிட்டிஸ். ட்ரெயினில் வரலாம், ட்ரெயினில் வரலாம். நீங்கள் காரில் வரலாம், காரில் வரலாம். இல்லை 3 வீலர் ஆட்டோ டுக் சொல்லுவாங்க இங்கே, அப்படி வரலாம். இதுதான் ஒன் லவ் பாருங்கள். இது ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்டேன் நான். நாளைக்கு சாப்பிட்றப்ப உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இது போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலகம் பழைய முறைப்படியே வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். இது மோடிஸ் ஃபேக்ட்ரி அவுட்லெட். இது அவுட்லெட்னால பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டு தான் இருக்கும். ஷாப்பிங்கெல்லாம் டுமாரோ தான். அந்த இன்றைக்கி பாருங்கள், ஒரு மண் மூட்டில் கீத்து மாரி கட்டி வச்சு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் ப்ளஸ்ஸு. மேலே அப்படியே போட்டாங்க. மழை பெஞ்சதுன்னா கீத்தே எல்லாம் காஞ்சி போயிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அதுக்கு மேலே வந்து ஒரு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. வாங்க. இது வந்து சிலோன் அட்வென்ச்சர் டூர்ஸ். வா தட் இஸ் அ டூர்ஸ். இங்கே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் சீப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கேருந்து எங்கெங்கே போகணும், லோக்கலில் போகணுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தருவாங்க.
அப்படியே வாங்க நாங்கள் போவோம். ஓகே, இது என்னன்னு சொல்கிறது, ஆஸ்கைன் அல்பைன். ஓ, இது உடுப்பு கடை தான், ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க நாங்கள் போவோம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் பஸ்ஸை பார்த்தீங்களா, ஸ்ரீலங்கா பஸ்ஸை பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கு, பார்த்துருப்பீங்க. பட் இப்பயும் பாருங்கள், ஒரு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஜெயில் மாதிரி வச்சுருக்காங்க. அடிச்சு புடிச்சு நல்லா பயங்கரமாக வச்சுருக்காங்க. உள்ளுக்கெல்லாம் டெக்கரேட்டிங் லைட்டிங் எல்லாம் செமையாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்திருக்கோம் புகையிரத நிலையம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷன் ரோட். ஓகே, வாங்க நாங்கள் ஸ்டேஷன் விட்டு போகிறோம். இதான் திருப்பி தர நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே பார்க்குறோம், உதயங்கிலே ராஜ்ய மகா விகாரைன்னு போட்டிருக்கு. 23 கிலோமீட்டரா. என்ன போட்டிருக்கு, துங்கிந்த வாட்டர் ஃபால் 28 கிலோமீட்டர். கோகட மர பாலம், அதுக்கு போய் பார்க்கலாம், 27 கிலோமீட்ரு. நரங்கலை மலை 32 கிலோமீட்டர். ரத்தகல துறை முகாம் தளம் 70 கிலோமீட்டர்ஸ். அது டூ மச், ரொம்ப தூரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமுனக மலை 24 கிலோமீட்டர்ஸ். அம்பரகலை முகாம் தளம் 4 கிலோமீட்டர். வாங்க அங்கே போவோம். கொம்புகரை நீர்வீழ்ச்சி 10.7 கிலோமீட்டர். அப்போது அப்படியே பார்க்கலாம் நீங்கள். ரயில் நிலையம் 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 3 வளைவு பாலம் அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் 7.6 கிலோமீட்டர். பாருங்கள், பஸ்ஸில் ஜாலியாக பஸ்ஸில் அடிச்சு போகிறாங்க. எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் இருக்குது. என்ன பொண்ணு சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டேக்ஸி எடுத்திங்கன்னு சொன்னால் போவோம். இல்லையா, ஆட்டோ இருக்குது. மலைப்பாதையில் போகிறது ஆட்டோவில் எடுக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ். குழந்தை வந்து போகும், ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா அது. காரில் போகிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், அக்கா பழக்கடை வைக்கிறாங்க. இதெல்லாம் பழம் வந்து மலையில் விளைஞ்சி எந்த கெமிக்கலும் போடாமல் எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டாக வந்திருக்கு. அப்படி பழங்கள் பாருங்கள், எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு ஒரிஜினலாக வந்திருக்கு. பாருங்கள், பைனாப்பிள் இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. வாழைப்பழம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்கானிக், எந்த கெமிக்கலும் கிடையாது. ஓகேங்களா, ஓட்டமல்லேருந்து எல்லாமே இருக்குது.